ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கண்மணி உதயா. இந்த வீடியோ என்னென்று பார்த்தீங்கன்னா, கல்வாரி பயணம். ஓகே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். நான் மார்ச் மாதம் ஈஸ்டர் வந்ததில்ல, அதுக்கு கல்வாரிக்கு போயிருந்தோம். அந்த நேரம் எடுத்த வீடியோ இது. சரியா? இந்த கல்வாரி எங்கே இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், கோமரசங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. வவுனியாவில் கோமரசங்குளம், பெரிய கோமரசங்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. வவுனியாவில் இருந்து சிதம்பரபுரம் பஸ் நீங்கள் பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் போய்க்கொண்டே இருக்க கல்வாரி போகணும்னு சொன்னால் அவங்களே இறக்கி விடுவாங்க. பெரிய போட்டு அப்படி இதெல்லாம் வச்சு எல்லாம் வச்சுருக்குது. போட் இல்லைங்க, பெரிய இந்த கல்வெட்டு மாதிரி அப்படி கல்வாரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஆப்போசிட்டில் சூப்பராக இருக்கும். அங்கே நீங்கள் இறங்குனீங்கன்னா வந்து பார்க்கலாம். சரியா? இது பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்நிலை. இப்போ நான் பார்த்து 15-17 வருஷம், அதுக்கு பிறகு திரும்ப போய் பார்க்குறேன் காய்ஸ். அதே ரம்மியத்தோடையும் அதே இயற்கை வளம் மாறாமையும் அப்படியே இருக்குது. ஆனால் சில மாற்றங்கள் நடந்திருக்குது. இந்த இயேசு கிறிஸ்துவ அங்கே பெத்லஹேமா எருசலேமா அங்கேருந்து யோர்தான் வழியாக கொண்டாந்தாங்கள்ல, அந்த முள்முடி சூடி சிலுவையை வச்சு அடித்து துன்புறுத்தி அந்த கல்வாரி வழியாக அந்த பாறைகள் வழியாக நடத்தி கொண்டாந்தாங்கள்ல, அந்த காட்சிகளை இங்கே அப்படியே செய்திருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு மனதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. நானும் அந்த படம் பார்த்தாலே அழுதுருவேன் தேமி தேமி. இதை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது, இயேசுப்பட்ட கஷ்டங்களை நினைக்கும் போது. இந்த இன்னும் பாருங்கள், செய்து குறையாக இருக்காங்க, இன்னும் நிறைய செய்ய போகிறாங்க. ஆனால் என்னென்னு கேட்டால், ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டால், இவ்வளவு வேலை செய்திருந்தாலுமே இங்கே இருக்க இயற்கைக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு பாறைகளை கூட அதே இடத்துல, அந்த சின்ன சின்ன பாறைகள் கூட அதே இடத்துல இருக்குது காய்ஸ். உண்மையில் சொல்கிறேன், பொய் சொல்ல. 17 வருஷத்துக்கு முதல் நான் பார்த்தது அதே மாதிரி இன்னும் அந்த ஒரு சின்ன சின்ன இதுகள் கூட இருக்குது. ஏன்னா அவ்வளவு எங்களுடைய நினைவுகள் இதில் என்னோட கால்படாத இடம் இல்லை, அவ்வளவு நினைவுகள் அடங்கின இந்த ஒரு இடம் இது. அப்படியே எல்லாமே இருக்குது. இவங்க ஒரு மரங்களை தரிச்சா எதுவுமே செய்யலை, எல்லாமே அழகாக அப்படியே போற்றி பாதுகாக்கிறாங்க. அப்பையும் இது கல்வாரி தான், ஆனால் இந்த மாதிரியான சிலைகள் இருக்கல. ஆனால் இப்போ அந்த சிலைகளோடு கொண்டாந்து வச்சு எல்லாம் செய்யும்போது மனதுக்கு அந்த காட்சி அப்படியே நேரில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. மனதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. என்ன கேட்டால், இயேசு கிறிஸ்துவை இவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது அதை உண்மையில் படங்களே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு பார்க்கும்போதே இவ்வளோ வேதனைப்பட்டாரான்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்கும் இல்லையா? அதை இவங்க அப்படியே கண்முன்னுக்கு ஒரு காட்சியாக கொண்டு வரும்போது இன்னும் கவலையாகவும் வேதனையாகவும் இருக்குது. இருந்தாலுமே இந்த இடத்த நாங்கள் மிக மனதுக்கு ஒரு அமைதியும் ஒரு தெய்வீக ஒரு அமைதியை தருது இந்த இடம். ஒரு மனிதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. பிரபஞ்சம் எதையோ உணர்த்துது இந்த இடத்துல வரும்போது. சரியா? இயற்கை எதையோ உணர்த்துறதை நம்மளால் உணர முடியுது, நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியுது. எவ்வளோ ஒரு மத்தியான வெயிலில் வந்தாலும் குளுன்னு குளிர்ச்சியாகவே இருக்குது. அழகான தென்றல் வீசுது, அமைதி அப்படியே ரம்மிச்சு போய் இருக்குது. இயற்கை சூழலப்பா, இயற்கையை நேசிக்கிறவங்க கட்டாயம் வந்து பார்க்கணும். அதோடு இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய அருளை ஆசையையும் கூட பெற்றுக்கொண்டு நீங்கள் போகணும். வலது பக்கம் நாங்கள் ஏறி போகும்போது தான் இந்த சிலைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. இடது பக்கம் இப்போ செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் இப்போ படிகள்லாம் வச்சுட்டாங்க. முதல் படிகளெல்லாம் இல்லை. நாங்கள் இந்த காடு மேடு கரடு முரடான இடங்கள்லாம் நடந்து வருவோம். இப்போ ஈஸியாக வயது போனவங்க கூட மெதுவாக நடந்து போய் வரக்கூடிய அளவில் மிக பெரிய ஒரு புண்ணிய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க, அப்படி தான் சொல்லணும். எல்லாருமே மலையில் போய் நின்று பார்க்கலாம். சரியா? அப்படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பாட்டு தான் காய்ஸ் நினைவு வருது. அதுக்கு முதல் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படியாப்பட்ட வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே? எனக்கு இதை பார்க்கும்போது இந்த பாட்டு உண்மையிலே நான் அதை ஏறி போய்கிட்டு இருக்கும்போதே இந்த பாட்டு எனக்கு நினைவு வந்துருச்சு. ஆனால் சாரி சுவர்ணலதாம்மா, நான் இப்போ இதை படிக்கிறேன். சரியா காய்ஸ்? இந்த பாட்டு தான் உண்மையில், அந்த பாட்டு அந்த குரல் இதுக்காக இல்லை, இந்த பாட்டினுடைய அர்த்தத்துக்காக நான் படிக்கிறேன். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குது. செம மேட்சிங்காகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பாட்டு உண்மையிலே எனக்கு நினைவு வந்துச்சு. நான் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டு நினைவுச்சு, அதனால தான் படிக்கிறேன். சரியா? அம்மையப்பண்ணுந்த நண்பே நிரந்தரம், மாறுமுலகில் மாறா உன்னுறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாய்ந்த பின்பும் முன்னில் உயிர்ப்பது நிரந்தரம்,
நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம். பார்த்தீங்களா காய்ஸ், எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுது. நான் மாய்ந்த பின்பு உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். சரியா, நாங்கள் இறைவனுடைய அணுக்கள். சரியா, நாங்கள் உலகில் இறந்தாலும் இறைவனில் தான் போய் சேர போகிறோம். சரியா, அதுதான் எவ்வளோ அழகாக அருமையான ஒரு சாங் இல்லையா. பாய் பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்க.